Hi friends, welcome back to Thila kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா கார்ன் பன்னீர் சீஸ் மசாலா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்ல ஒரு ஃபேன் வச்சு 2 கப் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ இந்த 1 கப் கார்ன் போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கார்ன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ மாற்றிட்டு ஃபேன் வச்சாச்சு. அடுத்து லைட்டாக பட்டர் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பன்னீர் அதில் போட்டுக்கலாம். போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே ஃபேனை வச்சுக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் அரை டீஸ்பூன். அரை கப் வெங்காயம். இது கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் 1/4 கப்பு. அடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி. மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5 அது போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு தக்காளி கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெப்பர், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. வதங்கிடுச்சு. அடுத்து இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா வேறு அளவுக்கு. இப்போ 2 நிமிஷம் நல்லா வேகணும்.
இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிற பன்னீர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிற கார்ன் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை சிம்மில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மேலாப்பில் சீஸை துருவி விட்டுக்கலாம். சீஸ் நல்லா தூவி விட்டாச்சு. நீ அடுத்து மேலே மல்லித்தலை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கார்ன் பன்னீர் சீஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.